ஹலோ மக்களே, தலைவன் தம்பி தலைமையில் டி அப்படின்னு ஜீவாவோட மூவி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி பிளாக்னு அவரோட ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அது பார்த்தேன். அது ஃபுல்லாகவே பேய் படம் மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. நமக்கு எங்கேயுமே கண்டுபிடிக்கவே முடியாது. ட்விஸ்ட் அடித்து விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டில் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கவே மாட்டோம். அதனால் நமக்கு மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அந்த படத்தை பார்த்தா. ஏன்னா அது சயின்டிஃபிக் மூவி செம்மையாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இங்கே ஏதாவது புது கான்செப்ட் இருக்கும்னு தான் நினச்சேன். ஸோ ஒரு யூடியூபர்னால எங்கேருந்து எங்கே ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி போக முடியும் அப்படின்றத நான் இந்த படத்தில் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நேச்சர்ஸ் இந்த ஃபுட்டை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு மெசேஜ் கூட இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் லாஸ்ட் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு, ஈகோனால எதுவுமே எங்கேயுமே மாறப்போவது கிடையாது, அது இன்னும் தான் பகையை க்ரியேட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது எங்கேயுமே சீரியஸாகவும் இருக்காது. ஸோ அதனால டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு டைம் வச்சு பாருங்கள். அப்புறம் வந்து நான் சின்ன வயசில் எல்லா பொங்கலுக்கும் என்னை சயின்ஸ் சென்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மட்டும் தான் கூப்பிட்டு போவாங்க. ஸோ எனக்கு போரே அடிச்சிருச்சு. நம்ம ஊருக்குள்ளே இடம் இல்லைன்னு நான் நம்பிட்டு இருந்தேன் திருநெல்வேலியில் இருக்கும்போது. ஸோ இங்கே இந்த பொங்கலுக்கு படம் பார்த்து கோவிலுக்கு போய் பொங்கல் செலிப்ரேட் பண்ணி எங்கள் அக்கா வீட்டில் போய் வடை சாப்பிட்டு, அடடடா இந்த பொங்கல் மாதிரி ஒரு பொங்கலை நான் பார்த்ததே இல்லை. ஸோ ரொம்ப செமையாக போச்சு. உங்களுக்கு உங்களோட பொங்கல் எப்படி போச்சு? ஏதாவது மூவி போனீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.